ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். வாங்க நம்ம மார்க்கெட் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பற்றி டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் எப்படி மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இன்னையோட ஓப்பன் பார்க்கும்போது, ஸோ இந்த கேண்டில் தான் இன்னையோட ஓப்பன். இன்னையோட க்ளோஸ்ன்னு பார்க்கும்போது லாஸ்ட் இந்த கேண்டில். மார்க்கெட் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது கிளியராக தெரியுது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் இன்றைக்கி. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே சைட்வேஸில் மூவ் ஆயிருக்கு. சப்போர்ட்டாக நம்ம சொல்லியிருந்தது வந்து 25,050 இந்த லெவலில் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ட் போது 25,130 to 150 இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட 25,117 இந்த லெவலில் ஓப்பன் ஆகி மேலே போய் அந்த 25,130 டச் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் கீழே வந்திருக்கு. திரும்ப இங்கே 25,050 சப்போர்ட் எடுத்து லைட்டாக மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் தான் போயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும், அதாவது கால் சைடில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலான்ற மாதிரி நம்ம நேற்று வந்து சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து நம்ம கால் சைட்லேருந்து போது மார்க்கெட் நம்ம இந்த சப்போர்ட் லெவலில் வரும்போது நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் ஓப்பன் பண்ண டச் பண்ணிச்சு அப்படின்னா ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ண பிறகு நம்ம ட்ரேட் எடுக்கணும். லைக் இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நமக்கு எதுவுமே இங்கே க்ளோஸ் வைக்கல கேண்டில் இன்னைக்கு. ஸோ க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம இங்கேருந்து வந்து புல்லிஷாக வந்து நம்ம போயிருக்கலாம். ஸோ கால் சைடில் வந்து இப்படி பை பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் ட்ரேட் பிளான் வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இங்கே கிராஸ் பண்ணல, பட் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ கீழே வரும்போது நம்ம 25,000 பை பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். பட் இங்கே எதுவுமே 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. ஸோ ஒரு பின் பார் கேண்டில் ஒரு பீரிஷ் கேண்டிலாக இருக்கிறதுனால வந்து ஃபுல் கேண்டிலாக இருக்கிறதாவே இதை வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்து வைக்கல. எதுவும் பாசிட்டிவ் மூவ் வந்து இங்கே நமக்கு எதுவும் கிடைக்கல. இங்கேருந்தும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே தான் போச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கால் சைடில் வந்து பெருசாக ட்ரேட் எடுக்கல. ஸோ நாளைக்கு பாருங்கள் மார்க்கெட் நாளைக்கு வந்து இப்போ வந்து இந்த 25,000 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. கண்டிப்பாக மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து இந்த 25,050 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஓஐ பார்க்கும்போதும் பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து 25,000 வந்து புட் ஓஐ வந்து 1.8 crore இருக்குது. அதே மாதிரி வந்து அடுத்து வந்து நம்ம 25,100 பார்க்கும்போதும் புட் ஓஐ வந்து 1.3 இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 25,050க்கு நடுவில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான புட் ஓஐ இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து புட்டை செல் பண்ணதுனால மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. கால் சைட்லும் போது கால் ஓய் அதிகமாக இருக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம 25,200. ஸோ இது ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதேமாதிரி 25,100 வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து 25,100 மேலே கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு ட்ரேட் பிளானிங் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்போது, இப்போது நான் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஸ்லைட்டாக கேப் டவுன் ஆனால் கூட ஸோ இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்க மார்க்கெட் வந்து திரும்ப சப்போஸ் கீழே வந்துச்சுனாலுமே இந்த இடத்துல சப்போர்ட் ஆகி திரும்ப பவுன்ஸ் ஆகி மேலே தான் போகும். ஸோ மேலே போய் ஃபஸ்ட்டு இந்த 25,130 to 150 இந்த ஜோனை வந்து டச் பண்ணோம். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் சைடில் வந்து நமக்கு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இந்த ஜோனில் இருக்க வரைக்குமே ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. மார்க்கெட் வந்து இந்த லெவலுமே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சுதுன்னா இங்கேருந்துமே நம்ம வந்து பாசிட்டிவாக போகலாம். இங்கேருந்துமே மார்க்கெட் வந்து அப் டு 25,200 to 250
ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கீழே வந்தது அப்படின்னா இங்கே வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வைக்குதான்னு பாருங்கள், ஆர் ஒரு பாசிட்டிவ் மூவ் வருதான்னு பாருங்கள். இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனு. இங்கே மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வைக்குது, இல்லை வந்து ஒரு பாசிட்டிவ் ஹேமர் கேண்டில் வைக்குது அப்படின்ற போது நம்ம வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து நம்ம பை சைட் போகலாம். ஆர் இதை பிரேக் பண்ணி இங்கே வந்து நமக்கு புல்லிஷ் பண்ணி இங்கேருந்து பை சைட் போகலாம். நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பா கேப் டவுனான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கு எதுவுமே ட்ரேட் எடுங்க. எப்படி இருந்தாலுமே நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கால் சைடில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுனாலுமே பை பண்ணுங்கள். பை சைடில் 100 பாயிண்ட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் மார்க்கெட் கேப் அப் ஆகி அல்லது இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சுது அப்படின்னா ஸோ இங்கேருந்துமே நீங்கள் பை பண்ணலாம் தாராளமாக. பாசிட்டிவாக இங்கேருந்தும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்றதை பார்த்து கால் சைடில் போங்க. புட் சைடுன்னு பார்க்கும்போது வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து புட்டை பை பண்ணோம். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு இந்த மாதிரி பிரேக் பண்ணால் கூட கீழே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அப் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டர்ம் அப் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. அதனால் இங்கே கீழே பிரேக் பண்ணாலுமே இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதா வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி மார்க்கெட்டில். அதனால் நாளைக்கு வந்து கால் சைடில் நீங்கள் ட்ரேட் எடுக்க பாருங்கள். முடிஞ்சளவுக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் கால் சைடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷன் போனாலுமே கன்ஃபர்மேஷன் தான் மட்டும் என்ட்ரி எடுங்க. எந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ரி எடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மினிமம் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்டில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போனாலும் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும்.